தீர்மானம். நன்றி. அந்த தீர்மானம் இருந்தா தான் தின்ன சோறு முதற்கொண்டு ஜெமிக்கிற மாதிரி இருக்கு. அது சரி. அந்த தீர்மானம் இல்லாம மொட்டட்டின்னு முடிச்சா நம்மளுக்கே ஒரு கிறுகிறுப்பு வந்துருது. வந்தவளுக்கு பூரா முதல்ல நன்றி சொல்லிடுவோம். ஆமா ஆமா. என்ன இப்படி வந்தவனே என்னமோ பார்க்கடல நீர் கொண்டது கதையா? எந்திரினே, நல்ல நடிகர்ல போட்டிருக்கு, ஏன் இப்படி குப்புற கடிச்சு படுத்திருக்க? இல்லை எங்க முகரையில் முழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கியா? எந்திரிச்சு உட்காரு, நாடகம் கெட்டு போயிடும். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு தம்பி, இப்படி ஓரத்தில் பூரா நின்றுகிட்டு இருப்பிய பெரிய முதலமைச்சர் மாதிரியே அப்படி கையை கட்டிக்கிட்டு சேட்டுமன் மாதிரியே அப்படி நிற்கிறது. வாங்க குழலு வந்து உட்கார்றது இல்லை, முன்னாடி உட்கார்றது இல்லை. பரப்பட போதா? சரி. அனைத்து மண்டபப்படிதாரர்களும் சாமி புறப்பட இருப்பதால் மண்டபப்படிதாரர்கள் அனைத்து கிராமத்தார்களும் அனைத்து மண்டபப்படிதாரர்களும் கோவிலுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சாமி புறப்பட இருப்பதனால் மண்டபப்படிதாரர்கள் கிராமத்தார்கள் அனைத்து மண்டபப்படிதாரர்களும் கோவிலுக்கு வரும்படி மிக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். பூரா நாடகம் பார்க்க வேணா, எல்லாம் எந்திரிச்சு கூட போயிருங்க. சாமி கும்பிடுங்க. கடவுள் முக்கியம்ப்பா. அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சிமிந்த தாய்மார்களே, நாடக கலா ரிஷி என்னக்கா ஏக்காந்துருக்கிற? சரி, மண்டபப்படியா? மேற்கொண்டு ஏதாவது திட்டினாலும் திட்டுவிய. ஆட்சிமிந்த தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடற்று மாலையில் விடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை, இன்று இந்தியாவை வருங்கால வல்லரசாக கூடிய இளைஞர்களை, தலைவர்களை, கடமை கண்ணிய கட்டுப்பாடு கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அற்றவர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கொடியது கொடியது வறுமை கொடியது, அதனிலும் கொடியது இளமையில் வறுமை கொடியது, அதனிலும் கொடியது ஆன்றோர் என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் கொடியது, அதனிலும் கொடியது அன்பில்லாத பெண்டிர் கையில ஒரு வாய் சோறு உண்பது தானேன்ட்டான். பாசமே இல்லாம இருக்கா அவர் பொண்டாட்டி, அவ கையில ஒரு தட்டு சோறு சாப்பிடுறேன் பாரு. சரி, இது மாதிரி இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லடா. சொல்றீங்க அந்த அண்ணன் எல்லாம் துண்டு ஓட்டுவர்கள்லாம் மகிழ்ச்சி தாங்க முடியல. ஏன் நம்ம கதையை அப்படியே பப்புங்காரன் பிட்டு பிட்டு வைக்கிறானே, பிட்டு பிட்டு நம்ம லிஸ்டா இருந்தாலும் இருக்கான் போல அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, இன்னைக்கு இந்த உலகத்துல பூரா பெண்கள் பூரா பாவம் நினைக்கிறீங்க. ஆமா, பெண்கள்லாம் பாவம் இல்ல. ஏன் ஆம்பளை பாவம் தான் பெரிய பாவம். என்ன மாமா சொல்றீங்க? அதனாலதான் ஆண் பாவம்னே படமே எடுத்திருக்காங்க. ஆமா, கேள்விப்பட்டிருப்பிய, படம் பார்த்திருப்பிய. ஆமா ஆமா. ஆம்பளை பாவம் பெரிய பாவம்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? இன்னைக்கு பூரா பெண்கள் பூரா பாவம் கிடையாது. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி காலத்துல இன்னைக்கு பெண்கள் பூராமே கராத்தே, குங்பு, குத்துச்சண்டை, கலரி, வில்வித்த, துப்பாக்கி சுடுதல் நிறைய கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்ட ஆம்பளை வீட்டுல கட்டுன புருஷன் ஏதாவது கீச்சுன்னு கேட்ட அன்னைக்கு அக்கா மக்களை திடீர்னு அடிச்சு அவன் சில்லு முக்க உடைச்சு சனியை முடிச்சோட ஒழுங்கா உட்காரு இல்ல முழக்க மாதிரி பிஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. ஆமா, இன்னைக்கு ஆம்பளை ஊரா பெட்டி பாம்பா அடங்கி கிடக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆமா, அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு வாழ்க்கையில ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறானோ அந்த குடும்ப வெற்றியாக, அந்த வாழ்க்கை வெற்றியாக. இதே உண்மை. சத்தியமாப்பா. என்ன மாமா சொல்றீங்க? பொண்டாட்டி கிட்ட தோக்குற பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொண்டாட்டி கிட்ட தோத்து போனா அது அப்படி வெளியில நீ சொல்லிக்கிட்டு தெரியலாம். ராத்திரி படுக்கும் போது கவட்டுக்குள்ள தான் போய் தலை விட்டு படுக்கிற, அதுக்கு என்ன பண்றது? அப்ப மட்டும் காலை புடிச்சுக்கிட்டு இது பண்ணு. ஆமா, அப்ப வேணும்ல. பூசை நல்லா போடுற, எந்த பூசையோ போட்டாலும் சரிதானே. ஆமா, அப்புறம் மட்டும் என்ன பொண்டாட்டி கிட்ட தோக்குற பெரிய பகுமானம், பெரிய புகழ்ல சேட்டுமன் மயன் இல்ல இருக்கட்டும். அதனால என்னோட தாத்தாக்களை இந்த ஆம்பளை பாவம் இந்த உலகத்துல பெரிய பாவம். அதுலயும் இந்த உலகத்துல பொய்யான உறவு எந்த உறவுன்னு கேட்டீங்கன்னா, மாமியா மருமக உறவு இந்த உலகத்துல பொய்யான உறவு. என்ன? வீட்டுக்கு புதுசா வந்த மருமகாரிட்ட சரி மாமியா சொல்லுவார், எப்படி என் மருமகளை நான் மருமகளா நினைக்கிறேன், வேற என் பெத்த மகன் மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு பாவாரு. இது மாதிரி ஒரு அப்பட்டமான இந்த உலகத்துல பொய் எதுவுமே கிடையாது. ஆனா அதை காட்டியும் பல்ட்டி அடிச்சு மருமகாரி சொல்லுவாரு, எப்படி என் மாமியாவை நினைக்கிறேன், வேற என்னைய பெத்த தாய் மாதிரி நினைக்கிறேன் பாவாரு. இது மாதிரி ஒரு பச்சை பொய் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மாமியாவுக்கும் மருமலுக்கும் சண்டை வரும். சண்டை வந்தவனே பாத்துக்க இந்த பொண்டாட்டிக்காரி புருஷன் கேப்பா, கட்டின புருஷன் சரி எங்க உங்களுக்கு நோத்தா முக்கியமா நான் முக்கியமா ஐயா அப்படின்பா. இந்த பாலை போன ஆம்பளை பாவம் பதட்டத்துல ஆத்தா முக்கியம் சொல்லிடும். சரி, அப்படி சொன்ன அன்னைக்கு உங்களுக்கும் சோறு கிடைக்காது, உங்க அம்மாவுக்கும் சோறு கிடைக்காது. ஆமா, அம்மாவுக்கு எப்படி வயசாயிருக்கும், அடுப்பாங்கூட எல்லாம் போக முடியாது. நம்ம ஆம்பளை ஆளு தின்ன தட்டை கூட எடுத்து இதுல போட மாட்டான். நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல. நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க, குடும்பம் நல்லா ஓடும். கட்டின கொண்டாட்டி வந்து விறுவிறுன்னு உங்க ஆத்தா முக்கியமா நான் முக்கியம்னு கேட்டா இதை மட்டும் சொல்லுங்க, விடுறி கொஞ்ச காலம் தான் அடி அப்படின்னு சொல்லுங்க. ஆனா யாருக்கு கொஞ்ச காலம் மட்டும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேப்பா பொண்டாட்டி, ஐயா இருடி சேங்கொண்டால ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடும், தலை இருக்குன்னு சுத்துது அப்படின்னு. ஆமா, அதனால
அமைதியா இருந்து நாடகம் பாருங்க. இந்த திருவிழா வந்துருச்சு. இந்த திருவிழால வரிசையா நாடகம்லாம் ஒவ்வொரு மண்டபப்படி தாரர்களும் வைப்பாங்க. வருஷம் வர்றதானே. ஆமா ஆமா. இருந்தாலும் இன்னைக்கு கூட்டம் ஏன் குறைவா இருக்கு? ஏன் என்ன குறைவு? 4ஆம் மண்டபப்படி 1 2 3 4 5 எண்ணிக்கையில நம்பர் கூட கூடதான் உச்சகட்டத்துக்கு தான் கூட்டம் அதிகமா வரும். ஆமா. அதனால இப்ப பூரா கங்கு எங்க தீவா நிக்கிற பூரா இங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் பெறப்பட்டுருவோம். தம்பி நீ என்னதான் கொட்டதெல்லாம் கத்தினாலும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றவங்க நீங்கள் தயவு செய்து போய் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு பெறப்பட்டு போயிருங்க இருக்க. ஆமாம். பூரா பெண்கள் பூரா இந்த திருவிழா தேதி வந்தவொடனே அடையாப்பா அவங்க ஜீவி சிங்காரிச்சு சேலையை கட்டி அவங்க பண்ற பகுமானம் அப்போ ஆண்டவனுக்கு கூட பொறுக்காது. வரும்போது பைக்கில் பார்த்தேன் பூரா கலர் ஒரே கலர்ல சேலை. ஆமா. இன்னைக்கு சேலை 1000 ரூபாய்க்கு எடுத்தோம்னா சாக்கெட்டு மட்டும் அது ஒர்க்கிங் நடக்கிற வேலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 4500 ரூபாய்க்கு அந்த சாக்கெட்ல நடக்குது. என்ன மாமா சொல்றீங்க? நிஜம்தாப்பா. 4000 ரூபாயா? ஏய் 1000 ரூபாய் தான் சேலை. ஆனா அந்த ஜாக்கெட் பிட்டு அந்த ஒர்க்கிங் எல்லாம் அந்த கல்லு ஸ்டோனுங்கலாம் இருக்கும் பாரு. ஆமா. அதெல்லாம் கணக்கு பண்ணா 3500 ரூபாய் 4000 வரும். ஓ அப்படியா? இதை தைக்கிறதுக்கு 950 ரூபாய் 1200 ரூபாய் கூலி டிசைன் கொடுத்து தைக்கிறதுக்கு. அதுலயும் பூரா அந்த பெண்கள் பூரா இன்னைக்கு ஜாக்கெட் விதவிதமா போடுறீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ஈயமா துடிக்குது. ஏப்பா பூரா முதுகுக்கு பின்னாடி சன்னல் கொல்லவாசல் ஏணிப்படி எல்லாமே வச்சு தைக்கிறீங்க. ஒரு அக்கா என்ன பண்ணிருச்சு இந்த டாட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. கயிறு நாட்டா அது டாட்டுன்றேன். நாட்டு அந்த கயிறுல இந்த நீளமா தொங்குது. ஆமா. அந்த அக்காளுக்கு முடி இந்த விளதா இருக்கு. சரி. ஒரு சாந்தா இருக்கு. ஒரு சானே அது கயிறு கட்டி இங்க குண்டிக்கு தொங்க விட்டுருக்கு. 2 பால் ட்ரெஸ் உருண்டை மாதிரி இத்த தண்டி உருண்டை. ஓஹோ. மாடல் டிசைனா இருக்கு. கோலா உருண்டை. கோயிலுக்கு போயிருக்கும் போல போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல பூ வாங்கிட்டு இருந்திருக்கு. சரி. அது போற பஸ் பெறப்பட்டுருச்சு போல. இது பதட்டத்துல என்ன வந்துச்சு பஸ்ல ஏறி ஓடுற போய் ஏற போறோம். இப்படி பஸ்ஸை பிடிச்சி இப்படி ஏறிச்சு வரு. சரி. ஏறி இப்படி கிருட்டுன்னு சுத்தன இந்த பின்னாடி இருந்துச்சு வர 2 உருண்டை. ஆமா. இந்த உருண்டை சல்லுன்னு சுத்தி கண்ட்ரேட் டிக்கெட் அப்பதான் இப்படி கிழிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி. அந்த ஆளு உதடுல உடிச்சு அந்த ஆளுக்கு உடம்பு இத்த தண்டியா வீங்கி அந்த ஆளு அடி சனிய முடிச்ச சிரிக்கி இப்ப தாண்டி டூட்டிய மாத்திட்டு வந்து வந்தவனே உதட பெத்திட்டியா போத்தா போ நல்லா இருப்ப உள்ள போய் உட்கார் போ அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ணிடலாம் கூடாது. நாகரிக பேர்ல உடைய அணிவிக்கிறது மானத்தை மறைக்கிறதுக்கு தான். ஆனா நாகரிக பேர்ல அங்கங்க கேப்பா விட்டு நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களோட விருப்பம். சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி. வணக்கம். ஹலோ. தோட்டத்துல பத்தி கட்டி 10 இருக்கு. தோட்டத்துல பத்தி கட்டி 10 இருக்கு. சொத்துக்குள்ள பத்திய கட்டிட வட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே. சொத்துக்குள்ள பத்திய கட்டிட வட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே. தோட்டத்தில பத்தி கட்டி 10 இருக்கு. தோட்டத்தில பத்தி கட்டி 10 இருக்கு. சொன்னவங்க வைமணக்கும் கண்ணகி இங்கு வந்தா கண்ணடிக்கும் கூட்டமுங்க மதுரையை எரிச்ச மழைய மனசு மாற கூடுமுங்க. இன்னும் கதையை சொல்லட்டுமா? நித்தமும் வீதியில் ஊர்வலமா? இன்னும் கதையை சொல்லட்டுமா? நித்தமும் வீதியில் ஊர்வலமா? புத்தனிக்கு போ வட்டன வந்தா போத மரத்தில் எரிக்குமா? தோட்டத்தில் பத்தி கட்டி 10 இருக்கு. தோட்டத்தில் பத்தி கட்டி 10 இருக்கு.
தொட்டத்தில பத்து கட்டி பத்து இருக்கு தொட்டத்தில பத்து கட்டி பத்து இருக்கு சொத்துக்குள்ள பத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே சொத்துக்குள்ள பத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே நன்றி 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 நல்லா சுறுசுறுப்பா மகிழ்ச்சியா இருங்க. ஒன்னத்தையும் கொண்டுகிட்டு போக முடியாது இந்த உலகத்திலே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா நம்ம பண்றோம்? தினமும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம நாளைக்கு மகளிர் மன்றம் கட்டணும்னா அதை நினைச்சுக்கிட்டு வருத்தமா இருக்கிறது. எங்கேயாவது சீட்டு போட்டிருப்பான் நகை வாங்குறதுக்கு, ஆஹா அவங்க எதுவும் சீட்டு எதுவும் தின்னுபிட்டு ஓடிடுறாங்களோ அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. எதுவுமே நடக்க போறது இல்லை, நடக்கிறது நடந்தே தீரும். ஆமா, குழு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், வருத்தப்பட்டுக்கலாம் இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆமாம், எது நடக்குமோ அதே நடக்கும். அன்னைக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அந்த மகிழ்ச்சியை மட்டும் இழந்துடக்கூடாது. இதை இழந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றம் எதுவுமே கிடையாது. பூரா பெண்கள்கிட்ட பூரா மகளிர் மன்றம் லோனு ஏன் கொடுக்குறாங்க சொல்லு? பெண்கள்கிட்ட மட்டும் காசு கொடுக்க காரணம் என்ன? நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு ஒன்று இருக்கு. என்ன பண்பாடு? அப்படி எங்க அம்மாலாம் என்னை சின்ன பிள்ளைல சொல்லி வளர்த்துருக்கு. மைனே குடிக்கவே கஞ்சி இல்லைனாலும் சரி, கடை மட்டும் 10 பைசா படக்கூடாதரா. ஓஹோ, சொல்லுவான் அப்போ, சொல்லுவோம்ல. என்ன ஒன்று ஆட்டுங்க, இல்லைன்னா ஆட்டுங்க, இல்லைன்னா கல்லை ஒட்டி கூட எடுங்க, மண்டை உடைச்சாது திறந்து விடுங்க, எதையாவது செய்யுங்க. குடிக்கவே கஞ்சி இல்லைனாலும் 10 பைசா கூட கடன் வாங்காமல் பிழைக்கணும்டா, அதான்டா நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுங்க அம்மா. ஆமா, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, கடன்பட்டான் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்த கதையா. கடன் பட்டாவே போச்சு, ரொம்ப சிரமம், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சோறு சாப்பிட முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரையும் கடன் பட வச்சிட்டேன். செல்லு வேணுமா? பஜாஜ் இஎம்ஐல தர்றான், வாங்கிக்க. பீரோல் வேணுமா? வேணுமா? எங்க பஜாஜ் இஎம்ஐல தர்றான், வாங்கிக்க. சோபா வேணுமா? வேணுமா? எங்க இதில் தர்றான், வாங்கிட்டு போய் நல்லா பொழந்துக்கிட்டு படுத்துக்க. கட்ட முடியலன்னா நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம். வந்து நோத்தமான பைக் வேணுமா? எங்கள் இதில் வா, ஸ்ரீராமுக்கு வா, பஜாஜுக்கு வா, கட்சி டிபிக்கு வா, குச்சி டிபிக்கு வா அப்படின்றேன். எல்லா அளவுகளையும் கடன் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பூரா கடன் நம்ம போய் ஒரு காலத்தில் கடன் தேடி வாங்கினா, ஆமா, இப்போ அவங்களே வீடு தேடியே வருது, வீடு தேடியே கடன் கொடுக்கேன். ஆமா, நம்மளை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னா ஒரே குழப்பத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் இவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. கடன் கொடுத்தே இவங்களை பயப்படுற மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் கடன் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆமா, அதனால ஏன் பெண்கள்கிட்ட மட்டும் இந்த மகளிர் மன்ற லோனு கொடுக்குறாங்கன்னா, ஏன் நம்ம தமிழரோட பண்பாடு தாலியை வித்தாவது கடன் அடைச்சுடுவான். ஆமா, எங்க அம்மாலாம் அப்படித்தான் செஞ்சிருக்கு. சரி, நான் பட்டதுனால சொல்றேன். இப்ப எப்படின்னு தெரியல, இப்ப பெரும்பாலும் தாலி கயிறே போடுறது இல்ல, பூரா செயின் போட ஆரம்பிச்சிய. தாலியை வித்தாவது கடன் அடைக்கணும்னு சொல்லுவேன். ஆமா, எங்க அம்மா. சரி, அதுக்கு பெண்கள்கிட்ட அந்த மலிமன்ற லோன் கொடுப்பேன், ஆம்பள்கிட்ட கொடுக்க மாட்டேன். என்ன காரணம் சொல்லு? என்ன காரணம்? நம்ம ஆள்கிட்ட கொடுத்தனைக்கு ஒரு கட்டிங்க போட்டுவிட்டு, சரி அக்கா மக்களை எப்படா காசு கொடுத்த, எப்ப கொடுத்த, இங்க வா, உன்னை அருவாளை கொத்தி பிடி கொத்திங்க, காசு கேப்பா நீ, வாடா சனி முடிச்சவனுக்கு வாடா அப்படின்னு விரட்டி கொத்துவேன். அதனால ஆம்பளை ஆள்கிட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்களும் கண்டுக்கிட்டாங்க. எப்படி பொம்பளைகிட்ட கட்டணம் கொடுத்தா தான் எப்படியாவது ஜெயிச்சு பண்ணி வாங்கிடலாம் முடிவு பண்ணிட்டான். இருக்கட்டும், என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிக்குமரியா உரிய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டான் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 4ஆம் நாள் திருநாள் மண்டபப்படி தாரர்கள் முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்குள்ள கலை மாமணிகள் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி தனக்கொரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்க மதிப்புரையாக உரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுகையைச் சேர்ந்த எஸ் கலைவாணன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குருலசிவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பையும் ஆதரையும் பெற காத்துக் கொண்டிருக்க மதிப்புரையாக உரிய கம்மங்காடை சேர்ந்த ஏஆர் ராஜாத்தி அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார உங்கள் எண்ணம் வியக்கத்தகக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய கருங்குளத்தைச் சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் இன்று கரகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஹார்மோனி சக்கரவர்த்தி, அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய மருங்காவூரியை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் இன்றும் 6 மணி முன்பாட்டை சேர்ப்பார்கள்.
ஆறுமணித்தை செத்த நன்றி, அருமை நன்றி. பாசமிகு அன்பு மாப்பிளை மருங்காவூரியை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எப்படி பாடுறாரு, நல்லா பாடுறாரு தா. ஏமா அதாய் மாய் மாய் யா அம்மா சாமி தர்மம் பண்ணுங்கம்மா, ரொம்ப சிரமமா இருக்குமா, இருக்கட்டும். சிறந்த முறையில் ஆறுமணித்தை சித்த அருமை மாப்பிளை மருங்காவூரியை சேர்ந்த மணிகண்ட பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த நன்றி, வணக்கம். நன்றி, மாமா. கோடையடி குமரன், மிருதங்க முத்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி, இந்த பச்சை வேலை பாரு நாடகம் பார்க்குறாம ஆமா இந்த தலைமுறையெல்லாம் ஏமாமா ஆள் சிவப்பா இருக்கே பச்சை பிள்ளை பாருங்கிறிய இல்லை சிகப்பு தான். அவன் எங்க சிகப்பா இருக்கேன், சிகப்பா இருந்தா தான் நேரம் வடிக்கணுமே. என்னது இல்லை நீ தான் சிகப்புன்ற, கலர் சிவப்பு கலரா இருக்கேனே அப்படி கிடையாது. பச்சை பையனா அது சின்ன பிள்ளைன்னு அர்த்தம். பருவ குழந்தை ஆமா, இன்னமும் மூப்பு வரல. வரல வரல ஆமா, வேற ஒண்ணும் இல்லை. இவனை மாதிரி பிள்ளைலாம் நாடகம் பார்க்கறதுலாம் ரொம்ப அரியுது அறியுது. இப்போ பூரா. இப்போ நாடகம் பார்க்கறதே எங்களை பார்க்கும்போது அரிப்பூச்சியை பார்த்தது மாதிரி தான் இருக்கும். எப்படி ஐயோ அரிப்பூச்சி, நீ வந்துட்டாங்கடா. ஆமா அப்படின்னு. ஆமா, இந்த பயலை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அப்படி? இவனை மாதிரி பயலில் நாங்க சின்ன பிள்ளைல நாய்க்குட்டி வளர்க்குறது சரி ரொம்ப பாசமா, கிளி வளர்க்குறது, சரி பொண்ணு ஒன்று இருக்கு பாரு, பொண்ணு ஒன்று, பொண்ணுண்டு அதை பிடிச்சி இந்த தீப்பெட்டி பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு அடிச்சு அதுக்கு நல்ல கலர் கலரா முட்டை விடும். ஆமா கழுத்துல வேற கயிறை கட்டி ஆமா, பொண்ணு ஒன்று வளர்க்குறது. அப்புறம் சமயத்துல அணிக்குஞ்சு கூட வளர்க்குறது. வளர்க்குறது வெட்டிக்கிளி. நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். இப்போ உள்ள பிள்ளைய பூரா செல்ல நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கு. ஆமா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி பிள்ளை எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கையிலையும் இவ்வளவு அகலம், இவ்வளவு அகலம், ஏ அப்பே இத்த தண்டி அகலம். பிள்ளை பெட்ரூமுக்குள்ள உட்காந்து போறையை பத்திக்கிட்டு என்னதான் பாக்குறான்னு தெரியல, ஒரு இளவு மயிரும் புரியல தெரியல. அங்கிட்டு பாத்துக்க காலையில புருஷங்காரன் போர்ட்டிகளை உட்காந்துக்கிட்டு பல்ல தேய்க்கிறானோ இல்லையே செல்ல தேய்ச்ச மணியமாவே இருக்கேன். அங்கிட்டு பொண்டாட்டிக்காரி சமய கட்டுல சட்டியில ஏதாவது வெந்துகிட்டு இருக்கும், கரண்டியில ஒரு கிண்டு கிண்டு, செல்லுல ஒரு தள்ளு, கரண்டியில ஒரு கிண்டு, செல்லுல ஒரு தள்ளு. இப்படியே காலங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லாருக்கும் காதும் கெட்டு கண்ணு மயிரும் கெட்டு பூரா தெருவில் தெரிய போறான். அது உண்மையா நடக்கும். அப்ப நாங்க சின்ன பிள்ளையில இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் வளர்க்கறது வழக்கம். ஒரு பையன் என்ன பண்ணிட்டேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பையன் சரி மைனா வளர்த்திருக்கேன். மைனா 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 வளர்த்திருக்கேன். அவன் ஒரு 2வது 3வது போவேன். சரி. அப்ப அவனுக்கு என்ன தினமும் வேலைன்னா, இந்த மைனாவுக்கு தண்ணி வைக்கிறது, இற கொடுக்கறது, இப்படி அவங்க அம்மாட்ட விட்டுவிட்டு பள்ளிக்கூடம் போக வர இப்படி இருந்திருக்கேன். சரி. ஒரு நாள் தண்ணி இறைய வச்சுட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா பள்ளிக்கூடம் போறேன், மைனாவை பாத்துக்க அப்படின்ட்டான். சரி. இவன் பள்ளிக்கூடம் போயிட்டு சாயந்தரம் 4:30 போல வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது. அவங்க அம்மா அண்டாவில் தண்ணி ஊத்தி வச்சிருக்கும் போல. சரி. இந்த மைனா அப்பதான் தவி இருந்திருக்கும் போல. சரி. இது தவுனது அந்த அண்டா தண்ணிக்குள்ள விழுந்த உடனே செத்து போச்சு. ஐயோ, இவங்க அம்மா கதறா. ஐயா அம்பத்த மையன் ஆசாசியா வளர்த்தானே வந்து என்ன கேட்க போறான்னு தெரியலையே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். 4:30 பள்ளிக்கூடம் விட்டாச்சு. விட்டு இவன் பைக்கூட தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் பாரு. வந்தவனே அவங்க அம்மாட்ட கேக்குறேன், என்னன்னு? அம்மா மைனா அங்க அப்படின்னு. அவங்க அம்மா செத்து போச்சுரா அப்படின்னு சொல்ல. சரி சோறு ஓடு அப்படின்னு இருக்கேன். என்னடா அவன் சோறு ஓட சொல்றேன் அப்படின்னு சோத்தை போட்டு வச்சுட்டான். சரி. இவன் தின்னுபிட்டு விளையாட போயிட்டான். ராத்திரி 8:30 மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா மைனா அங்க அப்படின்னு. சரி. செத்து போச்சுடான்னு சொல்ல. ஐயா கிடந்து உருண்டு அழுதுருக்கேன். அந்த வறண்டாவே அழுதுருக்கேன், உருண்டிருக்கேன். இவங்க அம்மாவுக்கு கோபம் தாங்கல. ஏன்டா சனியை முடிச்சோடனே எந்திர சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது 4:30 மைனா செத்து போச்சுன்னு சொன்னாலடா சொன்னல. அப்ப அழுகாதவே இப்ப என்ன மயத்துக்கிட்ட அழுகுறா அப்படின்னு உங்க அம்மா கேட்டிருக்கு. அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கேன், என்னன்னு? மைனான்னு சொன்னியா, எனக்கு நைனான்னு கேட்டுச்சுமா அப்படின்னு. அப்பன் செத்தா கூட அழுக மாட்டேன். ஆனா அந்த காலத்துல உள்ளவை பயலுக்கு புறாமே எல்லா உயிரினங்களையும் ரொம்ப மனசார நேசிச்ச காலம் உண்டு. இன்னைக்கு உள்ள காலங்கள்லாம் அப்படி எல்லா உயிரினங்களையும் சக மனிதனையே நேசிக்கிறான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பூரா வினயம் சூது எல்லாமே வச்சு பூரா மனுஷன்லாம் இன்னைக்கு மனுஷனா வாழல. பூரா மனுஷன் பூரா மிருகமா மாற ஆரம்பிச்சிட்டான். மிருகம் பூரா கருணை இல்ல விலங்கா மாற ஆரம்பிச்சு. இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. கோடையடி குமரன், மிருதங்க வித்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பலபட்டங்களும் பெற்று அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய மணவையை சேர்ந்த எம் மணிவண்ணன் அவர்களின் இடதும் மிருதகமன் தொப்பி அந்த பேல்லா போட சொல்றேன். கிளப்பு
மிருதங்கத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை மனைவியை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றி. இடி விழுந்தது மாதிரி இருந்துச்சு. கண்ணீர்னு நம்மளோட நிலைமை பூரா செத்த தொல்லை அடிச்சு விட்டு காலையில சும்மா போய் கவட்டுக்குள்ள கையை கொடுத்து படுத்து கிடக்கான். ஆமா, அதை நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் கருகு. சத்த பூரா இங்கே விட்டு அங்கே போய் எதை போய் விடுறது இருக்கட்டும். சிறந்த முறையில் மிருதங்கத்தை சித்த அன்பு மாப்பிளை மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாசன் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனிமுத்திரை பத்து கொண்டு அருமை தம்பி மாகிய மனைவியை சேர்ந்த வி காமராஜ் அவர்கள் இன்று நம்ம ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். போடு அப்படா. சூப்பர் பை. அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த காமராஜ் அவர்களுக்கு நன்றி. உனக்கு ஒரு சின்ன வேக்கன் இருக்கு. என்னது வாய்ப்பு? என்ன வாய்ப்பு? எங்க வேக்கன் வாய்ப்பு? ஆமா, எங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, இல்ல இந்த பையில வச்சு தான் நம்ம எல்லாருமே பொழைக்கணும். ஓ அப்படியா? இந்த ஒரே ஆளுக்கு தான் வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? பங்குனி 15ஆம் தேதி தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு காப்பு கட்ட போறாங்க. சரி. 23 தான் கடைசி திருவிழா. ஆமா. தொயந்து 10 நாள். ஆமா. அங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுவட்டார ஜனம் பூரா அங்கேதான் கூடும். இருக்கு. மாவளக்கு எடுக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, சிலா குத்துறது, அழகு குத்துறது எல்லாம். மேளம் கிடைக்காது, செத்துக்கிட்டு இருப்பேன். மேளம் இல்லையே தீச்சட்டி எடுக்கலாம். உன்னைய வச்சு நாங்கள் ஒரு குழுவாக போனோம்னா எப்படியும் ஒரு 10 நாளில் வைக்க பார்க்கலாம். 1.5 லட்ச ரூபா தேத்திக்கலாம். ஐயா, உன் மனசை மட்டும் கொஞ்சம் இறங்கி நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. காலையில் மாப்பிள்ளைகிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? சரி தொலைங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? சிறந்த முறை. ஆமாம், இந்த நாடகம் இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள்லாம் போட்டதுக்கு காரணம் என்ன? அந்த நாடக அமைப்பாளர் தான். முதல்ல ஒரு நாடக அமைப்பாளருக்கு கைதட்டுங்க. பழனிசாமி. யாரும் தெரியாமல் தெரியுங்க, உங்களுக்கும் தெரியும். வளச்சேரிப்பட்டியை சேர்ந்த எஸ் பழனிசாமி அண்ணன். எப்படி தேர்ந்தெடுத்துருக்க? அது கிராமத்தோட பொறுப்பாக கூட இருக்கலாம். இன்னார் வேணும்னு. ஆனால் இன்னாரை கொண்டு வந்து சேர்க்க முன்ன சாணி தள்ளி போயிடும். ஆமாம். முட்டையிற கோழிக்கு தான் இது வழி தெரியுமா? எது? எந்த வழி? ஊரில் விளக்கமா தடி வாங்க, நான் பதில சொல்லி நீ வாயை கொடுத்து ஏவி விட்டுட்டு நான் அடிவாங்க. அருமையான அமைப்பாளர் எங்கள் அண்ணன்.
ஆமா எல்லாரையும் அங்கங்க கங்க வந்தாலும் ஆரச்சதி காட்டுல நின்று என்னை கூட்டிட்டு வந்தாரு பாத்துக்க. பாசத்தோட எப்பவுமே சரி. அன்பான அண்ணே, எங்க நாடக கலைஞர்களுக்கெல்லாம் உங்க மிகவும் நெருக்கம். ஆமா, நாடக அமைப்பாளர் மட்டும் தனிப்பட்ட முறையில் இல்ல, நடிகர்களோட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பழக்க வழக்கம். அன்பண்ணன் நாடக அமைப்பாளர் வளச்சேரிப்பட்டியை சேர்ந்த எஸ் பழனிசாமி அண்ணனுக்கு தான் முதல்ல நன்றியை சொல்லணும். பூரா இளந்தாரி பயல்களா கையை காலா பிடிச்சி இழுக்காத அளவுக்கு ஒரு சில நேரத்தில் கிளடு அமையும். பாதி பாடிக்கிட்டு இருக்கும்போது 1 மணி 1:30 மணிக்கு கையை பிடிச்சி இழுத்துறோம். அப்புறம் லேஜா அப்படி தலை மாமா, அது என் சந்தேகமா இருக்கு. அது ஏன் மாமா அப்படி கையை கால இழுக்கும்? நம்மளுக்கு ஒரு காலம் இழுக்கும், இழுத்துறேன். நம்மளுக்கு மட்டும் விரவ அப்படியே டங்குன்னு நிக்காது. சரி, நம்மளுக்கு இழுக்க. ஆனா காலதாமதான் லேட்டு. இங்கு தாயின் தந்தியமாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு தம்பி மனைவியைச் சேர்ந்த சுசீந்திரன் அவர்கள் இன்றும் தாளத்தை சேர்ப்பார். அமைத்த ஸ்ரீ பாலசுப்ரமணியன் சீன்கமணி உரிமையாளர் எம்.எஸ். முத்துக்குமார் ராஜ நடிகர் ஜெயங்கொண்டானை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்கள் இங்கு சிறந்தவர்கள் சீன் அமைத்துள்ளார்கள். அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெள்ள தெளிவாக ஒளிபரிக்க கொண்டிருக்கிற ஸ்தாபனம் ஒளிவொலி அமைப்பு எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் தெய்வத்திரு துணைத் தலைவருமாகிய மரியாதைக்குரிய அன்பு அப்பா பெருமதுரை சேர்ந்த செல்லத்துறை அவர்களுடைய புதல்வன் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் எம்.எஸ்.டி. பிரபாகரன் அவர்கள் இணையதளம் ஒளிவரிக்கை அமைத்துள்ளார்கள். எம்.எஸ்.டி. இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாது. இதெல்லாம் தனியா இருந்து கேட்கும் போது அப்படியே மனசுல உள்ள பாரமே குறைஞ்சது மாதிரி இருக்கும். அதுலயும் நம்ம ஒளிவரிக்கையை பத்தி சொல்லவே வார்த்தை இல்லை. என்னத்தை சொல்றது, நிறைய சொல்லி கிடக்கு. ஆமா, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய பெருமதுரை சேர்ந்த எம்.எஸ்.டி. ஒளிபரப்பு நிலையத்தார் உரிமையாளர் பிரபாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னாவே முதல்ல அந்த ஒளிபரப்பியை சரியா இருக்கணும். இந்த ஒளிபரப்பியை தேர்வு செய்த இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த வரக்கூடிய அத்தனை மண்டபப்படி தாரர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் முதல்கண் நன்றி. வணக்கம். இங்கே மட்டும் இல்ல, நமது பகுதியிலேயே வெற்றி முரசு கொட்டக்கூடிய ஒரே சிறந்த ஸ்தாபனம் ஒளிபரப்பு அமைப்பாளர் பெருமதுரை சேர்ந்த எம்.எஸ்.டி. பிரபாகரன் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் உடன்படாத சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு 4ஆம் திருநாள் மண்டபப்படிதாரர்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய வளச்சேரிப்பட்டியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் எஸ். பழனிசாமி அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் வளச்சேரிப்பட்டியை சேர்ந்த எஸ். பழனிசாமி அவர்களுமே நாடுங்கள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தருவார் என்று தெரிந்து கொண்டு அரசை பிள்ளை சொட்டவளம் குட்டிதான். என்ன மாமா சொல்றீங்க? இந்த பிள்ளைக்கு தலை இதுல மச்சருக்கு எதுல இந்த பிள்ளைக்கு தான் மார்க்கெட் அதிகம். எல்லா ஊர்லயும் கேட்கறாங்க. எல்லா ஊர்லயும் எப்படி போட முடியும்? ஒரு ஊர் தானே போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல தானே போட முடியும். எல்லா ஊர்லயும் போட முடியாதுல்ல. ஆமா, இந்த பிள்ளைக்கு குரு உச்சத்துல இருக்கேன். என்ன சொல்றீங்க? சனி கீழே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னன்னு? குருவை எப்ப சாக்கலாம் பிள்ளை செம்ம புகர். அந்த குரூப்பே கேங் எதுக்கு உட்கார்ந்துருக்கு சொல்லு? எதுக்காக? என் முகரையிலே வந்தல இருந்தே முழிக்கல அந்த பயலுக்கு போறான். சரி, இப்படியே வடக்க பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிள்ளை எப்ப வருதோ அப்பத்தே இவங்க குண்டிய பிள்ளையே அப்படி திருப்பாங்க திரும்ப. ஆமா, அந்த நோக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. நான் வந்தவனே கணிச்சிருவேன் யார் என்னென்ன திசையில என்ன நோக்கத்துல உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியும். இருக்கட்டும். ஆமா, என்னப்பா எப்படி நல்லா இருக்குமா பிள்ளை? ஏய், சுண்டுனா தெரிக்கும். என்ன மூத்திரமா? ஏய், கோயிலுக்கு முன்னாடி முருகனுக்கு முன்னாடி கவிச்சு பேசாத. ரத்தம் அவள சிகப்பு. சாமியை கும்பிட்டுக்க. கடவுளே எம்பெருமானே தமிழ் கடவுளே முருகா. ஆமா, பிள்ளை ஜெம்ம பிகரு. இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். என்ன மாமா சொல்றீங்க? அந்த பிள்ளை கிளியாஞ்செட்டி பாத்திருக்கியா? கிளியாஞ்செட்டினா இந்த கார்த்திகை மாதம் ஏத்துவோம் பாரு, சித்தி. ஆமா, சுட்டி. அந்த சுட்டியை ஏத்தி எண்ணெயை ஊத்தி திரிய நினைச்சு விளக்க பத்த வச்சு அந்த பிள்ளை அந்த அதுக்கு நேரம் முகத்தை காட்டுச்சுன்னா அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கும். சாகலாம். அப்படியா இருக்கு?
எல்லாரும் பிடிச்சி தொங்குனா யாரத்தையும் அது கட்டிக்கிற அந்த பிள்ளை அதுதானே மதிக்கு மரியா குறிய மனைவியை சேர்ந்த கோகிலா அவர்கள் இடரும் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார். கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில் அது மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில அடி நானே யார் கோயில அட கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு கம்போலத்தா இருக்கிற ஆடி மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில அடி நானே யார் கோயில அடி நானே மா கோயில அடி நானே யார் கோயில. என்ன மாமா? மாப்பிள ஓ ஒரு மிகப்பெரிய தப்பு. என்ன அப்படி தப்பு? நான் அந்த பொம்பளை பிள்ளை பேரை சொன்னோன்னா என்ன பாட்டு பாடினேன்? ஆடி மாசம் காத்திருக்கேன் தான் பண்ணேன். இது என்ன மாசம்? பங்குனி மாசம் நடந்துட்டு இருக்கு. பங்குனி மாசம் நாடகம் வச்சுட்டு நீ ஆடி மாசம் காத்தடிக்கணும்னா அது தப்பா இல்லையா மாமா? இதோட சரி. சரி, இந்த ஜெயங்கொண்ட மேனோட சரி. இனிமேல் பாடம் இனிமே இந்த பாட்டை இப்படி பாடாது. சரி, இந்தப்பா பாடுறோம். கண்மை மனசு கஷ்டமா இருக்கு மாப்பிள. பங்குனி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்கு ஆனே மா கோயில. முத ஆடி மாசம்னா இப்ப பங்குனி மாசம்ன்ற. சரி, பங்குனி மாசம் காத்தடிச்சா அப்புறம் அடுத்து உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்கு மா. 12 மாசம் காத்தடிச்சுனா அப்புறம் நாங்க சோத்துக்கு என்ன எப்பா ஒண்ணு? நீ காத்தடிச்சாலும் சரி இருக்கட்டும், உட்காரு. உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் அடியன் பப்புன் காமிக்கு நான் தான். என்ன வளர்த்த ஐயக்கல எங்களை வருடம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மண்டபப்படிக்கு எங்களை வரவழைத்து பெருமை சேர்த்து அன்பு 4ஆம் மண்டபப்படிதாரர்களாகிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை எல்லாம் அலைகடன திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரில் மேலான அன்பு சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் வளர்ச்சியற்பட்டியை சேர்ந்த எஸ். பழனிசாமி அன்பு அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே விஷயம் மறந்த பாரு, நல்லா சொல்லுங்க. அந்த ஹோட்டல்ல எப்படி சாப்பாடு? மாமா சாப்பாடு நல்லா முறையான சாப்பிடும் மாமா. அருமையான சாப்பாடு. ஆமா ஆமா, அந்த ஹோட்டல் உரிமையாளர் காசு 4ஆம் மண்டபப்படி தாரதான் கொடுத்துருப்பாங்க. சரி, இருந்தாலும் அந்த ஹோட்டல்ல உபசரிச்ச இதுதான் மாமா. நம்ம சாப்பிட்டது வேணா கடையில இருக்கலாம், ஆனா கடையிலன்னு கூட பார்க்காம வீட்டுல எப்படி உபசரிக்கணும். நம்ம ஒரு தங்கச்சியில இருந்து அந்த வீட்டுல இருந்து நல்லா அருமையா மாமா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கோவில் விசேஷங்கள் நடத்துறதுலயோ கும்பாபிஷேகம் நடத்துறதுல காட்டிலுமே 10 நாட நெறிகள் சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற? இப்ப நீங்க பவுடர் பூசிருக்கீங்களா மூஞ்சில? ஆமா, அது பேர் என்ன? ஹரிதாரம். ஹரிதாரம்னா மகாவிஷ்ணு சமம். ஆமா, நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். அதனால நம்ம நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நம்ம நாடத்துல மட்டும் பாடுறேன். இவ்வளவு ஏன் பேசிக்கிட்டு நான் தான் மறுபடியும் சொல்றேனே, இந்த கோவில் திருவிழா நடத்துறதுலயோ கும்பாபிஷேகம் நடத்துறதுல காட்டிலுமே 10 நாட நடிகள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். என்ன இப்படி சொல்ற? எப்படி? காரணம் என்ன தெரியுமா? எப்படி? 10 நாட நடிகள் சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். ஏய், என்ன கடைசியில நம்மள பிச்சைக்கார ரேஞ்சில கொண்டு வந்துட்டே? தப்பா சொல்லியா? பரம்னா என்ன? உலகம். தேசனா என்ன? சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? ஆமா மாப்பிள்ள, அதனாலதான் பரதேசி இல்ல. அதுக்கு தான் புதுக்கோட்டை போனியா? இவ்வளவு அறிவு வளர்ந்துருக்கு உனக்கு. காரைக்குடியை விட்டு இப்ப ஏன் புதுக்கோட்டை போன? இருக்கட்டும். ஆமா, நன்றி. எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு விழா கமிட்டியில் இருக்க அத்தனை உள்ளவங்களுக்கும் உணவகத்தை சேர்ந்த அன்பு என்ன ஹோட்டல்ல என்ன மங்கள விநாயகர். மங்கள விநாயகரா? சரியா, மங்கள விநாயகரை சேர்ந்த உணவகத்தை சேர்ந்த உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சும்மா இருந்தவனுக்கு இந்த சும்மா கிடந்தவனுக்கு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாங்க பாரு. ஆமா, அந்த கதையா? ஒரு ஊர்ல ஒரு சும்மா இருந்தவனுக்கு ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுட்டாங்க. சரி, ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. பொண்ணை பார்த்து இவன் சும்மாவே இருந்திருக்கேன், பொண்டாட்டிக்காரி கேட்டிருக்கான், என்னங்க இப்படி சும்மாவே இருக்கியே, வேலை வெட்டிக்கு போலாமா என்னன்னு நினைக்கிறிய அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்னன்னு? என்ன ஐடியான்னு பொண்டாட்டி ஒன்னே மாதிரியே கேட்டிருக்கான். கேட்க ஆட்டுக்குட்டி வாங்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். பல பல அப்படின்னு இருக்கேன். சரி, ஆட்டுக்குட்டி வாங்கி என்ன பண்ண போறிய? ஆட்டுக்குட்டி வாங்கினா நல்லா வளர்ப்பேன், குட்டி பெருகு அந்த எல்லாத்தையும் ஆட போய் சந்தையில விற்பேன், காசு கையில நிறைய இருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஒரு எருமை மாடு வாங்குவேன் அப்படின்னு இருக்கேன். ஓ, எருமை மாடா? ஆமா, எருமை மாடு நல்லா பால் கரும். பாலை என்ன பண்ணுவேன், கடைக்கு ஊத்துவேன், அதுலயும் காசு நிறைய வருமானம் வரும். சரி, அதுக்கு அடுத்து என்ன வாங்குவேன், ஒரு பசுமாடு வாங்குவேன். பசுமாடு வாங்கி எல்லாருக்கும் பால் ஊற்றி நம்மளும் அந்த பாலில் காப்பி போட்டு குடிச்சுக்கலாம். இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி கூட வாயிரா. எப்படி? எங்க பசுமாட்டு பால் கறந்த உடனே எங்க அம்மா அடுத்த தெருவில் இருக்குல்ல, சரி, அதுக்கும் பால் ஊத்துங்க அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல
புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இதுல சண்டை ஆரம்பிக்குது. மாமியார் தானே, எதுக்கு உங்க அம்மாவுக்கு நான் பால் ஊத்துனேன், எதுக்கு நான் பால் ஊத்துனேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை வராங்க. சரி, சண்டை ஓட்டவுடனே சண்டை தீ பொறிக்குது. ஓஹோ, பிரச்சனை பெருசா முத்திருச்சு. சரி, பக்கத்து வீட்டுலாம் சத்தம் கேக்குது. கேக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் விறுவிறுன்னு வந்தேன். விறுவிறுன்னு, டேய் இங்க வர்றா, நீ வாங்கின பசுமாடு என் கொள்ளையில மேய்துடா, மேய்ஞ்சு பூரா பயிரை பூரா சேதப்படுத்தி போச்சுடா. சரி, 10,000 அழிஞ்சு வச்சுடா, 10,000 காசை குடுறான்னு இவன்ட்ட கேட்கிறேன். இவன் என்ன பண்றேன், நான் என்னடா மாடே வாங்கல, ஏமாடு எப்படிடா உன் தோட்டத்துல வந்து மேயும் அப்படின்னு 10 அவனுக்கு புத்தி வந்திருக்கு. அப்படி கேட்டிருக்கான். சரி, ஏன்டா மாடே வாங்கலன்னு தெரியுதுல்ல. சரி, மாடே வாங்காத மாடை பாலை கறந்து உன் பொண்டாட்டி சொல்றான்னு உன் மாமியா வீட்டுக்கு ஊத்திக்கிட்டு நீங்க 2 பேரும் சண்டை ஓட்டிக்கினா இது எந்த விதத்துலடா நாயன் அப்படின்னு அப்பத்தே வெனுக்கே புத்தி தெரிஞ்சிருக்கு. எப்படி, ஓ நம்ம மாடே வாங்கல அதுக்கடையில நம்ம பொண்டாட்டி புரிச்சோன்னு சண்டை வர்றோமா அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா இது யதார்த்தமா சொல்லக்கூடிய கதை, பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய கதை. சரி, ஆனா அந்த கதையில அர்த்தம் இருக்கு. ஆனா நிறைய பேர் தெரியாம இப்படித்தான் புருஷன் பொண்டாட்டி கணவன் மனைவி புறா இப்படித்தான் சம்பந்தமே இல்லாம ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கு புறா மல்லு கட்டி ஆமா இல்லறத்தை வீணடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லக்கூடியது. அதனால கணவன் மனைவி என்னைக்குமே புரிதலோட வாழணும்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து பிரியாத விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ 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 சரியா தப்பா நான் சொல்லுறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரையும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா சொல்லுறது சரியா தப்பா, நல்லது கெட்டது புரியலையப்பா, எனக்கும் பெரியலையப்பா. பணம் தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. பெத்த தாகிடத்தில் பண்டகளை ஏறாலும் ஏதோ முடிச்சவரை அடைச்சிடுவே என்னாலும் என்னை நம்பி குடும்பம் அங்கே காத்து இருக்குதடா, அது வெளிச்சம் பெற உருகிற நாம் எழுகு வந்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா, சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா சொல்லுறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. குடிக்கும் வேலையில் தான் மனச்சாட்சி முழிக்குதடா, புத்தங்குறைய சொல்லி மனுஷனதான் படிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனாயிருவக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல, அதை சொல்லிடாமல் எனக்குள்ளார மெல்ல முடியல. என்ன பத்தி கண்ணுகிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலைய வீடு கடமையை செய்ய என்று சொன்னான்டா. சரியா தப்பா சொல்லுறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை